என் வாழ்க்கையில் பிடிக்காத வேலையை போராக செய்கிறத விட பிடிச்ச வேலையை த்ரில்லிங்காக செய்யணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த போலீஸ் வேலைக்கே வந்தேன். நான் நினச்சதை விட ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது இந்த 10 மணி நேரம் தான். நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் தோத்துட்டே தானே இருக்கேன். சார், நான் ஒன்று சொல்லலாமா? 2015 மதுரையில் ஒரு ஸ்டேஷனில் நான் கான்ஸ்டபிளாக இருக்கும்போது ஒரு பெரியவர் தான் பொண்ணையும் பேத்தியும் காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தார். அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை யாருமே கண்டுக்கலை. அந்த பெரியவரும் தினம் தினம் ஸ்டேஷன் வாசலில் வந்து நின்னார். அப்போ தான் அந்த ஸ்டேஷனுக்கு புதுசாக ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்தார். அவர் பெரியவரையும் பார்த்தாரு, அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் கையில் எடுத்தார். அது பிடிக்காதவங்க அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு பல பிரச்சனைகளை கொடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த பெரியவரோட பொண்ணையும் பேத்தியும் கண்டுபிடிச்சார் அந்த சப் இன்ஸ்பெக்டர். ஆனால் உயிரோடு இல்லை, பணமாத்தான். அந்த பொண்ணுங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த 2 பொண்ணுகளையும் செத்ததுக்கு பிறகு கூட பல நாள் கொடூரமாக அனுபவிச்சிருக்கான் அந்த சைக்கோ. அந்த பொண்ணுங்க கேஸில் கிடைச்ச ஒரே தடயம் அவங்க உடம்புல இருந்த மனுஷனோட பல்லச்சு மட்டும்தான். அந்த பல்லச்சை இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்களோட பல்லச்சோட மேட்ச் பண்ணி பார்த்தாரு. யாரோடதும் மேட்ச் ஆகலை. ஆனாலும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்த கேஸை விடலை. ஒரு நாள் ஸ்டேஷனில் இருக்கும்போது யோசிச்சார், ஏன் இந்த கேஸ் இந்த ஸ்டேஷனில் யாருமே எடுக்கலை, எடுத்த கேஸையும் நடத்த விடலைன்னு. அந்த ஸ்டேஷனில் இருந்தவங்க மேலே சந்தேகப்பட்டு ஒரு நாள் எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு பண்ணார். அந்த விருந்தில் எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற டைமில் ஒவ்வொருத்தர் இலையிலையும் ஆப்பிள் பழத்தை வைக்க சொன்னார். நாங்களும் வச்சோம். எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டதுனால ஆப்பிள் பழத்தை யாரும் முழுசாக சாப்பிடல. கடிச்சு வச்ச ஆப்பிள் பழம் எல்லாத்தையும் யாருக்கு தெரியாமல் எடுத்து ஃபாரன்சிக் டீம் இடம் கொடுத்தாரு. அதில் ஒரு பழத்தில் இருந்த பல்லச்சு அந்த பொண்ணு உடம்புல இருந்த பல்லச்சோட ஒத்து போச்சு. அது அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரோடது தான் கண்டுபிடிச்சாரு. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டருக்கு இருந்த பொலிட்டிக்கல் பவர், ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் இருந்ததுனால சட்டம் தான் கடமை செய்யலை. ஆனால் நான் என் கடமை செய்வேன்னு சொல்லி கையில் கன் எடுத்து அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை என்கவுண்டர் பண்ணார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்க எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வேன்னு சொன்னார். அவர் பேர் தான் கேஸ்ட்ரோ. அன்னைக்கு எந்த தடையும் இல்லாமல் அந்த கேஸை கண்டுபிடிச்சு நீங்கள் இந்த கேஸையும் கண்டுபிடிச்சு குற்றவாளியை பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார். எந்திரிங்க சார், போகலாம். சார் சார், காலையில காலேஜுக்கு போன பொண்ணு இன்னும் திரும்பி வரல சார். போட்டோ ஐடி கார்டு ஏதாவது இருக்காமா? இருக்கு சார். கொடுமா. உங்க பொண்ணோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க. சேகர், பார்த்து போ.
எப்போ திரும்பி வருவாங்க? காலையில 8 மணிக்கு காலேஜ் போவா சார். காலேஜ் முடிச்சுட்டு சாயங்காலம் 6:30 மணிக்கு கோச்சிங் கிளாஸ் போவா. எப்பவுமே 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவா சார். கோச்சிங் கிளாஸ் விசாரிச்சிங்களா? கோச்சிங் கிளாஸ்லயே விசாரிச்சிட்டோம். அவ இன்னைக்கு கிளாஸ்க்கே வரலையா சார்? வந்துடுறேன். அந்த கோச்சிங் சென்டர் எங்க இருக்குன்னு சொன்னீங்க? தென்றல் நகர் சார். மணிண்ணே வாங்க வண்டியில இருங்க. சார் சாரோட பேக். கொடுமா. பேக்ல என்னண்ணே? நாளைக்கு நீங்க மலைக்கு போறீங்கல்ல, லேட் ஆயிடுச்சுன்னா அப்படியே போயிடலாம். இருமுடிக்க வேண்டியது சார். தேங்க்ஸ்ண்ணே. சார் விக்கி லைன்ல. கொடுங்க. சொல்லு விக்கி. சார் நீங்கள் கொடுத்த பொண்ணோட ஃபோன் நம்பரை செக் பண்ணேன். அது லாஸ்ட்டாக சின்னப்பட்டி டவரில் தான் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. ஓகே அண்ணே, தென்றல் நகர் சின்னப்பட்டி டவர் லொகேஷன் தானே வருது? ஆமா சார். அப்போ அந்த பொண்ணு அந்த ஏரியாவில் தான் மிஸ் ஆயிருக்கணும். யோ என்ன மப்பளம் இருக்கியா? இல்லை சார், என்ஓசி கோச்சிங் சென்டர் எங்கேயா இருக்கு? பக்கத்தில் தான் சார். எந்த பக்கம்? இந்த பக்கம். இந்த பொண்ணை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் சார். தினம் இந்த பக்கம் தான் போகும். இன்னைக்கு கூட போச்சு சார். இன்னைக்கு போச்சா? போச்சு சார். அண்ணே, அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு. பஸ்ல இருந்து இறங்கியிருக்கு. கடைக்காரரும் பார்த்துருக்காரு. ஆனால் கோச்சிங் சென்டருக்கு மட்டும் போகலன்னா அதுக்கு இடையில தான் ஏதோ நடந்திருக்கணும். பூட்டை உடைங்க. கடத்தினவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. பொண்ணு கிட்னாப்னு உடனே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண சொல்லுங்க. அது எப்படி கிட்னாப்னு சொல்றீங்க? ஒருவேளை லவ் பண்ணி போயிருந்தா? அண்ணே, நம்ம அந்த ஏரியாக்குள்ள வரும்போது ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் உடஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி பக்கத்துல இருந்த வீட்டுல எந்த லைட்டுமே எரியல. அங்க போய் பார்த்தப்போ ஏசியோட அவுட்டோர் யூனிட்ல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போட்டு உடைக்க சொன்னேன். உள்ள போய் செக் பண்ணும்போது ரூமோட கூலிங் குறையவே இல்லை. ஸோ கண்டிப்பா இப்பதான் போயிருக்கணும். சரி, அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா. ஓகே, கன்ஃபார்மா கிட்னாப்னு எப்படி சொல்றீங்க? அண்ணே, அந்த ஸ்ட்ரீட் லைட் கம்பத்து கீழே செக் பண்ணும்போது கொத்த கம்பளி பூச்சிங்க கிடந்துச்சு. அதே கம்பளி பூச்சிங்க அந்த வீட்டு வாசல்லையும் கிடந்துச்சு. ஸோ அந்த பொண்ணு மேல கம்பளி பூச்சினை தூக்கி போட்டிருந்தாங்கன்னா அவ பப்ளிக்ல ட்ரெஸ் மாத்திருக்க வாய்ப்பே இல்லை. என்னடா பண்ணீங்க? ஒண்ணுமில்ல, பூச்சி போட்டு போறாங்களே, இங்க நல்லா இருப்பாங்களா? நீ வாமா, வா. பொம்பளை பிள்ளை ஒத்தையில சட்டையில எங்கேயும் போக முடியுதா?
என்ன தண்ணி போட்டு தொலைச்சது? எவ்வளவு பூச்சியை போட்டிருக்காங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வாமா, வந்து துணிகளை மாத்து. ஸோ அவளை வீட்டுக்குள்ள வர வச்சு கடத்திருக்காங்க. இட்ஸ் a pre-planned kidnap. ஓகே சார், அப்போ நம்ம எஸ்ஐ கரணை அதை பார்க்க சொல்லுவோம். நம்ம எலெக்ஷன் டியூட்டிக்கு போவோமே. அண்ணே, இதுவும் நம்ம டியூட்டி தான். இவ்வளவு பிளான் பண்ணி தூக்கியிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணே, அவங்க அந்த பொண்ணு எதுக்காக வேணாலும் கடத்திருக்கலாம். அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராம பார்த்துக்க வேண்டியது நம்ம டியூட்டி. வாக்கி கொடுங்க. இந்த ஆத்தூர் இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ பேசுறேன். ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த பொண்ணோட போட்டோவை நம்ம சரௌண்டிங்ல இருக்க எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுங்க. ஸோ எல்லா செக் போஸ்ட்லையும் எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணுங்க. நான் வந்துட்டே இருக்கேன். ஓவர். ராதா, பணத்தை படி. எனக்கு எதுவும் கால் பண்ணாத. அடுத்து வேலை வரும்போது சொல்றேன். சரி சரி சொல்லு. சார், உங்கள் பொண்ணை கொஞ்சம் அழைச்சிட்டு வாங்க. என்ன விஷயம் சார்? உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க சார், விசாரிக்கணும். கீர்த்திமா, இந்த பொண்ணு சௌமியாவோட ஃப்ரெண்டு தானே மணி? ஆமாம் சார். நைட்லேருந்து இந்த பொண்ணு மிஸ்ஸிங். பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமாம்மா? தெரியாது சார். இந்த பொண்ணுக்கு லவ் கிவ்னு ஏதாவது இருக்காம்மா? அதெல்லாம் இல்லை சார். தயங்காமல் சொல்லுமா. சார், நாங்கள் இதெல்லாம் காலையில் விசாரிங்க சார். நைட்டில் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ போமா, உள்ள போ. இந்தாங்க, போங்க. எதுவும் இல்லை சார். டிக்கி மூடுப்பா. போலீஸ்டா சிதா, வண்டியை திருப்பிடலாமா? போடா. வா வா, கொஞ்சம் முன்னாடி வா. எங்க போயிட்டு வரீங்க? ஃபங்க்ஷனுக்கு சார். லைசன்ஸ் கொடு. டிக்கி ஓப்பன். சிதா, என்ன பண்ணலாம்? ஓடிட்டே இரு. கால் எடுறா. கோபி, பொண்ணு சார் வந்துட்டோம் சார். சீக்கிரம் பாடி ஆம்புலன்ஸ்ல ஏற்றுங்க. ஐயா வந்துட்டார் சார். கான்ஸ்டபிள் 3 பேர் இறந்துட்டாங்க சார். பாடியை நேரம் ஜிஹெச் கொண்டு போங்க. ப்ளூ கலர் வண்டி ஏதாச்சும் ராசிபுரம் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணா செக் பண்ணி சொல்லுங்க. ஓவர். சார், இங்கேருந்து ராசிபுரம் செக் போஸ்ட் போகாமல் வேற வழியே இல்லையா சார்? அண்ணே, ராசிபுரம் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ரோடு கட் ஆகும். அது அசலம்பாடி வில்லேஜ் வழியா போய் விழுப்புரம் ஹைவேஸ்ல சேரும். அதுல தான் அந்த வண்டி போயிருக்கணும். அந்த ரோட்ல வளைவுங்க அதிகமா இருக்கிறதால அந்த வண்டி வேகமா போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா சின்னமலை வழியா போனா விழுப்புரம் ஹைவேஸ்க்கு சீக்கிரம் போயிடலாம். அந்த வண்டியை கண்டிப்பா பிடிக்க முடியும்.
எப்படா தெரிஞ்சது போலீஸுக்கு? டேய், இது குணாவோட ஏரியா தானடா? யாரா நீங்க? எங்களுக்கு கால் பண்ணி பொண்ணுங்க போட்டாலும் அனுப்புவாங்க சார். அந்த பொண்ணுங்களை தூக்கி கொடுத்தா எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க சார். எங்கடா அந்த பொண்ணு? சார் ஆந்தி வேலை ஒரு வண்டி வந்துச்சு சார். அந்த வண்டியில மாத்தினாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அப்பதான் நீங்க எங்களை ஃபாலோ பண்ணி பிடிச்சிட்டீங்க சார். போன போடுறாங்க. அந்த நம்பர் கால் பண்ணு. சரி சார். என்னடா புது பழக்கம்? ஃபோன் பண்ற? பொண்ணு வந்துச்சா இல்லையான்னு கேட்க தானே ஃபோன் பண்ணேன். ஃபோன் ஸ்பீக்கர்ல தானே இருக்கு. என்ன போலீஸ் மோப்பம் பிடிச்சியா? நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, என்ன ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. வேட்டையாடு தானே வந்திருக்க, வேட்டையாடு. ஏண்டா பொண்ணுங்களை தூக்குவீங்க, போலீஸை சுடுவீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? விக்கி, இப்போ ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் எனக்கு உடனே வேணும். ஓகே சார். சொல்லுங்க விக்கி. சார், இந்த நம்பர் பெங்களூர் அட்ரஸ்ல இருக்கு. ஆனா கடைசியா கள்ளக்குறிச்சி டவர்ல தான் இந்த மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இந்த நம்பருக்கு வேற எந்த நம்பர்ல இருந்தும் இன்கமிங் கால்ஸும் வரல, அவுட் கோயிங் கால்ஸும் போகல சார்.
கண்ட்ரோல் ரூம் சொல்லுங்க சார் ஐம்பன் பஸ் டிராவல்ஸ்ல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றாங்க சார். பஸ் எங்க இருக்கு சார் இது கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கிற பஸ் சார். எக்ஸாக்ட்டா பஸ் எங்க இருக்கு சார் கள்ளக்குறிச்சி டோலுக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடி சார். பஸ் நம்பர் தெரியுமா சார் TN10 BC 5697 சார் உங்க சார். பேர் என்ன சார்? ஹலோ லைன்ல இருக்கீங்களா? கண்ட்ரோல் டு பெட்ரோல் கண்ட்ரோல் டு பெட்ரோல் கண்ட்ரோல் டு பெட்ரோல் கண்ட்ரோல் டு பெட்ரோல் சார் சார் சென்னை டு கோயம்புத்தூர் ஐம்பன் டிராவல் பஸ் நம்பர் TN10 BC 5697 அதுல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்குது சார். அந்த டைம்ல அந்த பஸ் கள்ளக்குறிச்சி டோலுக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டு இருக்கு. பஸ்ஸை இப்ப செக் பண்ணும்போது அது கள்ளக்குறிச்சி டோலை தாண்டி போயிட்டு இருக்கு சார். உடனே அந்த பஸ்ஸை லாக் பண்ணுங்க. ஓவர். யோ அந்த பொண்ணு போட்டோ காமிச்சிக்கலையா? இந்த பொண்ணை பாத்திருக்கியா? சார் நான்லாம் பார்க்கல சார், ஊருக்கு புதுசு சார். யோ குமார் சார்ஜ். சார் சார் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் செக் பண்ணியாச்சு. அந்த பொண்ணு அங்கெல்லாம் போகல சார். பஸ்ல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றாங்கன்னு தகவல் வந்திருக்கு. அந்த பொண்ணு நாம தேடுற பொண்ணா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ஆத்தூர் டோல்கேட் உடனே கிளம்புங்க. ஓகே ஓகே சீக்கிரம். சார் பஸ் மேம்பாலத்தில் வந்துட்டு இருக்கு. ஓவர். ஆத்தூர் இன்ஸ்பெக்டர் கேஸ்ட்ரோ பேசுறேன். கள்ளக்குறிச்சி டோல் பக்கத்துல தான் நான் இருக்கேன். இந்த பஸ்ஸை லாக் பண்ணிட்டு உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன். ஓவர். சார் சார் 5697 பஸ் வந்துட்டு இருக்கு சார். போறங்கட்டே ஐயா வண்டியை ஃபாலோ பண்ணி போகணும். பஸ்ஸை லாரி செட்டு கொண்டு வாங்க. கீழே இறங்கி வா. யோ காது தரையா என்னதான் சார் கீழே இறங்கு. யோ தூங்க வந்துச்சு பையா. போறோம் சார். டிரைவர் பஸ்ல என்னையா பிரச்சனை? யோ என்னையா பிரச்சனை? வண்டியா அங்க நிக்குது? அண்ணா இல்லண்ணா ஹைவேஸ்ல போலீஸ் செக்கிங். சரி எதுவா இருந்தாலும் ஆபீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேண்ணா. பிரச்சனையே இல்லைங்கிற அப்புறம் எது கண்ட்ரோல் ரூமுக்கு ஒருத்த ஃபோன் பண்றேன். சார் தெரியலையே சார். சார் இங்கே வந்து செத்து கிடக்குறான். அவன் ஃபேமிலி வர வரைக்கும் நாம தான் காவ காக்கணும். அவனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போங்க. வயசு பையனா இருக்கிறாயா, இங்க வந்து ஆனா அதையா செத்து கிடக்குறான். வாழை கொடுத்து வைக்கலாம். ஜீவா 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 கரண், நம்ம தேடி வந்த பொண்ணு இந்த பஸ்லயே இல்ல. பஸ்ல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றதா தான் நமக்கு தகவல் வந்தது. ஆனா இங்க வந்து பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கல. ஆனா பஸ்ல ஒருத்தர் செத்து கிடக்குறான். அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகிறதுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சாகணும். கரண், நீங்க கள்ளக்குறிச்சியில ஒரு இடம் விடாம செக் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. முக்கியமா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு, ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ் எல்லாம் தரவா செக் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ சார். ஹலோ டாக்டர். சொல்லுங்க. சாரி டாக்டர், இந்த டைம்ல நோ ப்ராப்ளம் சார். சார், இந்த பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எனக்கு கொஞ்சம் உடனே வேணும் சார். உடனே எப்படி சார் முடியும்? இதுல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. தெரியும் சார். ஆனா அந்த நைட்ல ஒரு பொண்ணை தூக்கி இருக்காங்க. தடுக்க போன போலீஸை சுட்டு கொண்டிருக்காங்க.
இப்போ பஸ்ல ஒருத்தனை கொண்டு போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த 3 சம்பவத்துக்குமே ஏதோ லிங்க் இருக்குன்னு தோணுது சார். ஆனால் அந்த பஸ்ல இருக்கிறவங்களுக்கு இங்க என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் சார், இந்த பஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. விடியறதுக்குள்ள பிடிக்கணும்னா நீங்க உங்க ரூல்ஸை மீறி தான் சார் ஆகணும். ஓகே சார், நீங்க இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, நாங்களும் ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ டாக்டர். தட்ஸ் ஓகே, வி வில் டூ அவர் பெஸ்ட். இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ பேசுறேன். ஆதர் டோல்கேட் பக்கத்துல ஐம்பன் டிராவல்ஸ் பஸ் பிடிச்சாச்சு. ஓவர். ஏய் அண்ணா, எல்லாரும் போனையும் வாங்கி வைங்க. ஓகே சார். ஏய் போடா சார் செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டு சார். போலீஸ் ஒரே ஒரு செல்ஃபி. வாடா உள்ள சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அண்ணா, பஸ்ல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றாங்கன்னு கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணது யாருன்னு விசாரிங்க. ஓகே சார். அப்படியே எல்லாரோட கைரேகையும் எடுத்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அப்படியே ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்ப சொல்லுங்க. அனுப்பிடுறேன் சார். ஓகே. யார் குரு சார். பேர் என்னம்மா? கேட்குறல்ல, உன் கூட வந்த பையன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னப்பா? பேரை சொல்லுப்பா. ராஜு சார். என் பேர் வினோத் சார். ஏம்மா இப்படி அமைதியாக இருந்தா எப்படிம்மா? இதான் பேசுமா? நீ கூப்பிட்டா வர மாட்டியா? சார் இல்லை சார், பாத்ரூம் போயிருந்தேன் சார். எங்கே போகிற? கோயம்புத்தூரில் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் சார். ஏய் சொல்கிறா, எவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்? ஆ சொல்லு. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கு மெடிக்கல் செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. சென்னைக்கு வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ பணம்னு சொன்னாங்க. இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, ஆனால் அம்மா அம்மா இருந்துட்டாங்க சார். ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்போதான் சார் அவங்க முகத்துக்கு கடைசியாக பார்க்க போகிறோம். என்னை விட்டுருங்க சார், நான் இல்லாமல் அவங்க அனாதையே போயிடக்கூடாது சார். என்னை விட்டுருங்க சார், நான் போடுறேன். என்ன விட்டுருங்க சார். சரிப்பா, அழாத. நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறேன், நீ சீக்கிரம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஆ அழாதப்பா. சார், செத்து போன பையன் தான் சார் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். ஏன்டா இப்படி பண்ண? அவனை என்னடா பண்ண? சொல்லு. ஏன்டா அவனை கொலை பண்ண? சொல்லு. ஏன்டா அவனை கொலை பண்ண? சார், எங்கள் ஐம்பன் டிராவல்ஸ் கோயம்பேட்டிலேருந்து 8 மணிக்கு கிளம்புறதுக்கு தயாராக இருந்தது. பஸ்ஸில் வர வேண்டிய சில பேருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சார். ப்ரோ, கோயம்புத்தூர் போகிற பஸ் இங்கே தானே வரும்? ஆமாம் ப்ரோ. எத்தனை மணிக்கு வரும்? 8 மணிக்கு. அங்கிள், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வா தம்பி, எடுத்துக்கலாம். தம்பி தம்பி கொஞ்சம் இரு. சூப்பர். செல்ஃபி டேக் செல்ஃபி. ஹலோ, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அண்ணா, டிரைவர் நீங்க தானே? ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வாங்க.
ஆகுது, நாளைக்கு வேற மேரேஜ். நான் தான் லேட்டுன்னு பார்த்தா இவன் ரொம்ப லேட் பண்றானே. பஸ்ஸு கிளம்புறது நைட் 8 மணியா இல்ல காலையில 8 மணியா? தம்பி போட்டோ எடுத்து போதும் உட்காருங்க போங்க. அவன் எடுத்தது இருக்கட்டும், நீங்க எப்ப எடுப்பீங்க? 8 மணிக்கு பஸ் கிளம்புன்னு போட்டிருக்கீங்க. 8 மணி தாங்க போடுவாங்க. இன்னும் 2 பேரும் வரணும், வந்தா தான் எடுக்க முடியும். வேலூரா புள்ள பெக்க மேலூரா தாளாட்டுவானா? பஸ் எடுங்கய்யா. எந்த ஊர் போறீங்க? கோயம்புத்தூர். சரி போங்க, 14-15 போய் உட்காருங்க போ. ஆன்லைன் புக். திவ்யா இந்த பேக் கொடு, நீ உட்காரு. திவ்யா நான் இருக்கேன்ல, ரிலாக்ஸாக இரு. ஜகன், நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சிடுறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கல்ல? ஏய், அங்கெல்லாம் ரெடியாக இருக்கு, நீ கவலைப்படாத. யார் இவன்? ஏரோப்ளைன்ல போர்வையை துவச்சு காய போட்டிருக்கான். சரியான லூஸ் வயலா இருப்பான் போல இருக்கு. யோ பாத்தியா? நான் பார்க்கல, நீ பாத்தியா? அண்ணே என்ன சாரிண்ணே. போ போய் உட்காருப்பா. எப்ப பார்த்தாலும் தான் பேசிட்டு. டேய், எனக்கு தெரியும்டா, நீ உட்கார. போலாமா? பார்வல்ல டிக்கெட் பிடிச்சுக்கோ வா. ஆமாண்ணே, கத்தி கத்தி தொண்டை தனியாக வத்தி போச்சு. லாக்க போடுங்க, கிளம்பலாம். ஜனனி நாராயணன், இந்த பேர் மட்டும் ஏன் மார்க் பண்ணிருக்க? கோயம்பேட்டில் இருந்து கிளம்பி அசோக் நகருக்கு வந்து அந்த ஜனனி நம்பருக்கு கால் பண்ணோம். ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. அந்த நேரத்தில் 2 பேரும் ஓடி வந்து ஏறினாங்க. அண்ணே சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணே, என்னென்ன பண்ணலாம்? லேட் ஆச்சு, கிளம்புவோம். ஆஃபீஸில் சொல்லிக்கலாம். சரிண்ணே. அந்த லேடி வரல சார், அதனால தான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த பேண்டேட இப்பதான் போட்டிருக்க போல. சார், நான் பஸ்ஸில் பேசஞ்சருக்கு எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்க போனப்போ தான். ஏமா கவர் வச்சிருக்கியா? மாந்தி எடுத்தா நீ தான் மாறணும், ஞாபகம் வச்சுக்க. ஏமா இப்போ தானே சொன்ன, அறிவில்லை உனக்கு? எங்கேயாவது போய் லோடு வாங்கிக்க வேண்டியது, இங்கே வந்து வாந்தி எடுத்து என் தாலியை இருக்க வேண்டியது. வாந்தி வருமா? யோ பேசுற நீ புது பையன் சார், தெரியாம பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஜீவாவை எப்ப பாத்தீங்க? ஜிவா ப்ளீஸ். என்னம்மா? ஹாட் வாட்டர் இல்லையா? ஹாட் வாட்டர்லாம் இல்லம்மா, இந்த தண்ணி தான் இருக்குது. விருப்பம் இருந்தா குடி, இல்லைன்னா இறங்கி போ. வாட்டர் இங்க இருக்கு, ஆனா வாட்டர் இல்லையே. காலையில கல்யாணம் இருக்கே, அறிவில்ல, திரும்பியா? என்னம்மா? அங்கிள் ஒண்ணு போதும் அங்கிள். ஒண்ணு போதுமா? இறங்கிடும். 2 பேருக்கு ஒரு பெட்ஷீட்டா? எப்படிரா? ஏங்க லைட் ஆஃப் பண்ணலாமா? அண்ணா லைட் ஆஃப் பண்ணாதீங்க, லைட் ஆஃப் பண்ணா எனக்கு தூக்கம் வராது. ஐயோ சீக்கிரம் ஆஃப் பண்ணுங்க அங்கிள். 2K கிட்ஸாமா? எஸ் அங்கிள். அங்கிளா? எறும்பு கரும்ப மேயுது, எரும மாடு எதுக்கு காயுது? தூங்கிடுற தங்கதுரை. டிக்கெட் புக் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லு. சார், டிக்கெட் புக் பண்ணவங்க 16 பேர் சார். அதில் ஒரு லேடி வரல சார். நான் டிக்கெட் கொடுத்தது 10 பேர் சார், மொத்தம் 25. மற்றதெல்லாம் அந்த டீட்டெயில் அந்த கவரில் இருக்குது சார். கோயம்பேடுல இருந்து பஸ் எத்தனை மணிக்கு எடுத்தீங்க? ரெகுலராக 8 மணிக்கெலாம் எடுத்துருவோம் சார்.
இன்னைக்கு 8:30 மணிக்கு தான் சார் நாங்கள் எடுத்தோம். ஏயா ஒரு பிரெக்னென்ட் லேடி வாந்தி எடுக்கும்போது ஏன் பஸ் நிறுத்தாம போனேன்? சார் நான் பஸ் நினைச்ச இடத்துல நிறுத்த முடியாது சார். ஏன்னா பஸ் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சார். ஒருவேளை பஸ்ஸில் வரவங்களுக்கு அவசரமாக இருந்தால் கூட ஆஃபீஸில் கேட்டு அவங்க சேஃபாக நடந்து சொன்னால் தான் சார் பஸ் நிறுத்த முடியும். ஏன்னா எங்களுக்கு பஸ்ஸில் வரவங்களோட சேஃப்டி தான் சார் முக்கியம். சரி, பஸ்ஸில் ஜீவாக்கு யாரு கூடயாவது ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? கேட்குறேன்ல. ஆமாம் சார், ஒரு பொண்ணு கூட. வா. ஐயோ, இங்க டெய்ஸி ரோசிங்கிறது யாருமா? சார் வாமா உள்ள. சார் நான் பஸ் நினைச்ச இடத்துல நிறுத்த முடியாது சார். ஏன்னா பஸ் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சார். ஒருவேளை பஸ்ஸில் வரவங்களுக்கு அவசரமாக இருந்தால் கூட ஆஃபீஸில் கேட்டு அவங்க சேஃபாக நடந்து சொன்னால் தான் சார் பஸ் நிறுத்த முடியும். ஏன்னா எங்களுக்கு பஸ்ஸில் வரவங்களோட சேஃப்டி தான் சார் முக்கியம். சரி, பஸ்ஸில் ஜீவாக்கு யாரு கூடயாவது ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? ஆமாம் சார், ஒரு பொண்ணு. உங்களுக்கும் ஜீவாக்கும் என்ன பிரச்சனை? ஜீவாக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை ஜீவாக்கும் அந்த கண்டக்டருக்கும் தான். நாங்கள் மறைமலை நகர் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ் 1/2 hour லேட்டாக தான் வந்துச்சு. உள்ளே ஏறினப்போ ஹலோ, வண்டி போய் சேரத்துக்குள்ள உன்னை என்ன பண்ணுறேன்னு பாடுறா. உட்காருங்க, பஸ்ல சண்டை போட. உட்காருங்க ப்ரோ. இவர் அடிக்க நீங்க யாரு சார்? ஹலோ, அவர் தாங்க தப்பு பண்ணாரு. தப்பு பண்ண அடிக்கிறதுக்கு நாம யாரு? அப்ப அவங்கள இப்போ தப்பு யார் மேல இருந்தாலும் சரி, டாக்டரை நான் என் வேலையை தான் செஞ்சேன். ஓகே மேடம். அன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்தப்போ தான் ஜீவாட்டு கடைசி நீங்கள் பேசியிருக்கீங்க இல்லை? அந்த பையன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பேசினது தப்புன்னு தோணுச்சு. அதனால ஜீவா தனியா இருக்கும் போது நான் போய் சாரி கேட்டேன். தனியாவா? ஆமா சார். சரி, ஓகே, வெளியே வெயிட் பண்ணுங்க. ஹலோ. சார், கள்ளிப்பட்டி ஏரியாவிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க கரண். சார், நாளைக்கு ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறதால இங்கே கட்சி ஆளுங்க தான் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இந்த ஏரியாவில் இருக்க வாய்ப்பு இல்லை. கிரவுண்ட்ஸ்ல தானே இருக்கீங்க? ஆமாம் சார். ஒரு இடம் விடாதீங்க, தேடுங்க. ஓகே சார். சரியா? ஓகே சார். இளங்கோ ஐயா, அந்த பையன் கூட ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்கள வர சொல்லுங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்காங்க ஐயா. அந்த பொண்ணு இன்வெஸ்டிகேஷன் பண்ண உள்ள கூட்டு. சரிங்க. உட்காருங்க. நீங்களும் ஜீவாவும் ஒன்னா தான் வந்திருக்கீங்க. அப்புறம் ஏன் பஸ்ல மட்டும் தனித்தனியா உட்காந்துருந்தீங்க? கண்டக்டர் ஒருத்தவங்களை திட்டிட்டு போனதுக்கப்புறம் அவங்க தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. ஜீவா, கொஞ்சம் பலப்படு. என்னங்க, தண்ணி குடிங்க. ஏன் அலறீங்க? ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் தனியா வரீங்க? பெத்தவங்க பேச்சு கேட்காம லவ் பண்ணணும்னு நம்பியாவும் பின்னாடியே வந்துட்டேன். ஆரம்பத்தில் நல்லா தான் பார்த்துக்கிட்டான். போக போக தானே தெரியுது எல்லாரோட சுயரூபம். இப்பெல்லாம் அவன் என்ன பண்ற டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. அவங்க வீட்லயும் என்னை கொடுமைப்படுத்துறாங்க. இவ்வளோ நாள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா இப்ப என் குழந்தை எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு எதுவும் ஆக மாட்டேன். அதனால்தான் யார்கிட்டையும் சொல்லாம கிளம்பி